ஹலோ மக்களே, சண்டே என்ன சமைக்கணும்னு சந்தேகமாக இருக்கா? வாங்க மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிட்றலாம். இந்த மட்டன் சுக்காவை அப்படியே சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக ரசமும் ஊற்றி கொஞ்சமாக சைடில் இந்த மட்டன் சுக்காவையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. மட்டன் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு மட்டன் சுக்கா தான் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரை சுட வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கோங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுங்க. இந்த மட்டன்லேருந்து தண்ணி எல்லாம் நல்லா இறங்கும். இறங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துருங்க. சுக்காவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. மசாலா வறுக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துட்ருக்கோம். ஸோ நல்லா மணமாகவே இருக்கும். இது ஒரு பக்கம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம வேக வச்ச கறி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கும். மட்டன்லேருந்து கறியுமே நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம சுக்கா செய்ய ரெடி ஆயிடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுக்கா நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 150 சின்ன வெங்காயத்தை நான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதை நல்லா எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்த மசாலாலேயே மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா நறுமணத்துக்காக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சுக்கா செய்யும்போது வெங்காயம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கறி வேக வைக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ இங்கே வெங்காயத்துக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். வெங்காயம் வேக வைக்கும் போதே தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கறியை இதில் சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கணும். கறி வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. கறி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம இதில் எந்த பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமலே நல்லா வற்ற விட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அந்த பொடியை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா போதும். வேறு நம்ம எந்த பொடியுமே இதில் சேர்க்கலை. கறியை கிளறும் போதே அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதோட ஸ்ட்ரக்சரையும் கலரையும் பார்த்தீங்கனாலே தெரியும். பார்க்குறதுக்கே இப்படி இருந்தால் சுவை எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுக்கா ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. அடிக்கடி இந்த சுக்காவை நீங்கள் செய்வீங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களும் உங்களை கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரை ஹோட்டல்ஸில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சுக்கா எப்படி வீட்டில் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னங்க கடையில் வாங்க போகிறீங்க? வீட்டில் தான் இனிமேல் உங்களுக்கு சுக்கா. பாய்.